உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக கேசரி பண்ண போகிறேன். ஸோ கேசரிக்கு வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ஸோ 1 1/2 கப்பு சுகரு, கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து காடமம் சீட்ஸ். ஸோ இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் இடித்து வச்சுக்க போகிறேன். இது வந்து ஆரஞ்சு ஃபுட் கலரிங். இது வந்து கொஞ்சம் அந்த பவுடராக இருக்கிறத வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு நெய் வேணும். அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வேணும் அந்த கேசரி பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பேனில் தான் வந்து நான் இப்போ கேசரி பண்ண போகிறேன். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக சூடானவுடனே நம்ம இந்த காடமம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இடித்து வச்சுக்கணும். ஸோ நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து அது மாட்டாது. ஸோ இது வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் இதில் போட்டுற போகிறேன். ஸோ நம்ம இது லாஸ்ட்டாக தான் வேணும் நம்மளுக்கு. இது கொஞ்சம் ஆறினோடனே அப்புறம் இடித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நெய் போட போகிறோம். 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க அந்த கேஷ்யூ நட்ஸை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஸோ நம்ம கேஷ்யூ ஃப்ரை பண்ண அதே நெய்யில் வந்து இந்த ரவையும் போட்டு வறுத்துக்கலாம். லோ ஹீட்லேயே இருக்கட்டும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்படி தொட்டு பார்த்தா லைட்டாக வார்மாக இருந்தால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த கப்பு எடுத்தோமோ மெஷர்மெண்ட்டில் அதே கப்பில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ 1:2. இது வந்து நல்ல ஃப்ளஃபியாக குக் ஆகணும் இந்த ரவை. ரொம்ப ஹை ஹீட்லலாம் வச்சிட வேண்டாம், டக்குன்னு குக் ஆகாது. ஸோ நம்ம வச்சுருக்க அந்த லோ ஹீட்லேயே வந்து இது நல்லா குக் ஆகட்டும். ரவை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி சேர்ந்துக்கும், ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது நல்லா குக் ஆன பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த சுகர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். மொத்தமாக போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரணும். மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டி கெட்டி ஆகிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சில பேர் அப்படியே கொட்டிடுவாங்க. அந்த ரேஷியோ ஃபுல் ரேஷியோவையும் அப்படியே கொட்டிட்டா அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த பேட்ச் இதுவானோடனே இன்னும் கொஞ்சம் போடணும். கேசரி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் ஸ்வீட்டு. ஸோ வீட்டில் டக்குன்னு பண்ணிடலாம்.
ஸோ ரவை எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும், ரவை சர்க்கரை. ஸோ நம்ம வீட்டுக்கு டக்குன்னு யாராவது கெஸ்ட் வந்தாலையும் இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு ஹாப்பி நியூஸோ டக்குன்னு செய்யக்கூடியது கேசரி தான். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கேசரி நல்லா அந்த லம்ப்ஸ் இல்லாமல் வரும். ஸோ இப்போ நெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சுகர் எல்லாத்தையும் போட்டுட்டேன் நான். அந்த 1.5 கப் எடுத்து வச்சுருந்தேன்ல, ஸோ அதையும் போட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கலரிங் ஆட் பண்ணிடலாம். நம்ம கேசரி வந்து ஆரஞ்சு கலரில் பார்த்து பார்த்து பழகிட்டோம். உங்களுக்கு கலர் வந்து ஆப்ஷன் தான், வேண்டாம்னா நீங்கள் இந்த மாதிரி ஒயிட்டாக கூட சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா ஏலக்காய், அதை வந்து பொடி பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் நியூ இயருக்கு கேசரி பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நியூ இயரை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.